வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. இன்னும் பைக்கை பற்றின நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் நம்ம மொழி தமிழில். ஓகே, இது பார்த்திங்கன்னா 16 பேட்டர்ன், அதாவது 16 டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு யூனிவர்சல் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். ஸோ இதோட கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 எல்லோ கலர் ஒயரும் இண்டிகேட்டருடைய பாசிட்டிவ், அதாவது லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். பிளாக் வந்து நெகட்டிவ், பாடியில் எடுத்து பண்ணாலும் சரி, நெகட்டிவ் பண்ணாலும் சரி. ரெட்டு வந்து ஏதாவது ஒரு டேரக்ட் லைன் பேட்டரியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை பைக்கில் வேறு ஏதாவது இடத்துல டேரக்ட் எடுத்தாலும் சரி, அந்த டேரக்ட் லைனை மட்டும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு தேவைப்படும். அந்த சுவிட்சை ஃபிட் பண்ணலைன்னா நம்ம நார்மலாக இண்டிகேட்டர் போட்டாலும் அது பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பைக்கோடைய முன்னாடி டூம், நான் பெரிய பைக்லலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபிட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ப்ளிட் சீட்டு, டபுள் சீட் இருக்கிற பைக்லாம் பின்னாடி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் நான் முன்னாடி ஃபிட் பண்ணுறேன், அதாவது ஃப்ரண்ட் இண்டிகேட்டரில் ஃபிட் பண்ணுறேன். சொல்லியிருந்த மாதிரியே கட் ஆஃப் பண்ணுறக்கு ஒரு சுவிட்சு தேவைப்படுது. ஸோ அதுலேருந்து வர்ற லைனு சுவிட்சுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஓகேங்களா? சொன்ன மாதிரிக்கே சுவிட்சுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு வர்றதை அந்த ரெட் கலர் ஃப்ளாஷரில் இருக்கிற ரெட் கலர் ஒயரோட நான் கனெக்ட் பண்ணிடுறேன்.